துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீங்க மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் அவர் இந்த தடவையும் போட்டியிடுறாரு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதட்டம், ஒரு டாஸ்க் இருக்கு? எந்த செய்தியாளரும் கேட்காத கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. என்னன்னா, இந்த இந்த எலக்ஷன் உண்மையாலுமே எனக்கு பதற்றத்த அதிகமா தான் உருவாக்குது. நான் கரெக்ட்டா கேட்டேனா? கரெக்டான கேள்வி. பதற்றத்த அதிகமா உருவாக்குது. ஏன்னா, கடந்த தேர்தலுக்கு நானே பக்கத்துல இருந்து பார்த்து நெறைய வேலைகள செஞ்சோம். இன்னைக்கு இத மாரி வேலை செய்யணும்னு சொல்லி நம்ப அங்க பொறுப்பா ஒருத்தர்கிட்ட நம்ப குடுத்து, இந்த டீம் கிட்ட குடுத்து இத நீங்க பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் கூட எனக்கு உண்மையாலுமே சொன்னா பயம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த பொறுப்ப வந்து இப்ப அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுடைய மேற்பார்வையில அந்த தொகுதிய முழுவதும் அவரு இப்ப டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட நான் அங்க இல்லையேன்ற ஒரு சின்ன எனக்கு இது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். ஏன்னா, இரவு நேரத்துல முழுவதும் நாங்க அதுக்கான பணிகள செஞ்சுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து கோஆர்டினேஷன்ல இருந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் என்னோட தேர்தல் பிரச்சாரங்கள் இருந்தாலும் கூட, என்னுடைய முழு கவனமும் 3 தொகுதிகள் இருந்தாலும் கூட, கூடுதல் கவனம் உண்டு எங்களுடைய இளம் தலைவர் தொகுதியில நான் வச்சிருக்கேன். அண்ணா நகர் உங்களுக்கு குடுத்ததுக்கான காரணம் என்ன? இந்த தொகுதியில தான் நான் போட்டியிடுவேன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கேட்டிருந்தீங்களா? இல்ல. ஏன்னா, என்கிட்ட என்னோட மாவட்டத்துல தான் நான் போட்டியிட முடியும். மாவட்டம் தாண்டி என்னால போட்டியிட முடியாது. நான் 1000 விளக்குல தான் எனக்கு வீடு. மாவட்டம்னு பார்த்தா அண்ணா நகர். 2 தொகுதிக்கு நான் விருப்ப மனு குடுத்தேன். தலைவர் எந்த தொகுதியில வாய்ப்பு குடுத்தாரோ, அந்த தொகுதியில நம்ம நின்னு பணியாற்றுவது நம்மளுடைய கடமை. அந்த வகையில நான் அண்ணா நகர் எனக்கு வாய்ப்பு குடுத்தார். நான் வந்து வேட்பாளரா இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த அண்ணா நகர் தொகுதியில பிரதானமா ஒரு 5 பிரச்சனை இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைய தான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஷோ மூலம் ஏதாவது ப்ராமிஸ் பண்ண முடியுமா? இதோ பார்த்துட்டு இருக்கமே பக்கத்துல. கரெக்ட்டா அந்த இடம் வரப்பயே நீங்க உங்க கேள்விய வச்சுட்டீங்க. இந்த ஸ்கை வாக் பிரிட்ஜ் இங்க வந்து ஏறுறோம் இல்லைங்களா? இந்த பிரிட்ஜோட கன்டினியூட்டி வந்து நம்மளோட அண்ணா ஆர்ச்சில முடிஞ்சிருது. இந்த பிரிட்ஜோட கன்டினியூட்டி அப்படியே எடுத்துட்டு போய் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையில அண்ணா நகர் ரவுண்டானா தாண்டி இந்த K4 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு ஓவர் பிரிட்ஜ் போட்டுட்டோம்னா, டி நகர்ல தலைவர் அவர்கள் போட்டு கொடுத்த மாதிரி போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம். ஏனால் சென்னை புறநகர் வந்து பெருமளவுல வளர்ச்சி அடைவதன் காரணமாக இன்றைக்கு மக்கள் தொகை அதிகத்தின் காரணமாக இன்றைக்கு இதை போன்ற நெரிசல்கள் போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கின்றன. அந்த போக்குவரத்து நெரிசல்களை சரி செஞ்சோம்னாக்கா இங்க இருக்கிற திருமங்கலம், பாடி, அம்பத்தூர், வில்லிவாக்கம், கொளத்தூர் போற பகுதிகளுக்கெல்லாம் டிராஃபிக் ஈஸியா கடந்து போயிடுவாங்க. இது ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக நான் என்னோட முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பா அந்த கோரிக்கையை நான் வைப்பேன். அதை சரி செஞ்சு கொடுப்பேன். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்களுடைய அதிக வாக்கு நகர்ப்புறங்கள்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. சென்னையை பொறுத்தவரை உங்க தொகுதியில இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இங்க உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் உங்கள்ட்ட முன்வைக்கிறாங்க? சார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் கொள்கை ரீதியால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மறுக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் இங்க தான் நாங்க முதலா எங்க மாவட்டத்துல தான் ஒரு பாகத்துக்கு ஒரு இளைஞரணியை போட்டு இளைஞர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், கழகத்தின் மீது எப்படி பற்றுள்ளவராக இருக்க வேண்டும், கழகத்தின் கொள்கைகளை எப்படி மற்ற இளைஞர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னோம். என்னோட மாவட்டத்தை எங்க மாவட்டத்தை போட்டு மட்டும் 3 சட்டமன்ற தொகுதியிலும் பாகத்துக்கு ஒரு இளைஞர்கள் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 1000 விளக்கு தொகுதியில நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 38 மன்றங்களை திறந்திருக்கோம். திறந்தது மூலியமா இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் கொள்கை ரீதியாக நிறைய பேர் இருக்காங்க. திமுக வேட்பாளர் அறிவித்த பின்பு சென்னையில திமுக வேட்பாளர் அறிவித்த பின்பு தான் அதிமுக வேட்பாளர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எதிரா இந்த வேட்பாளர் தான் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப இவங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி நீங்க எதுவும் நினைச்சிட்டு இல்ல, எனக்கு ஏற்கனவே தெரியும் கோகுலேந்திரா அந்த பக்கம் அண்ணா நகருக்கும் அந்த சைடு அக்கா வளர்மதி தான் நிக்க போறாங்கன்றது ஏற்கனவே நாங்க கணிச்ச ஒண்ணுதான். அதே தான் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. இந்த வேட்பாளரை எப்படி நான் பாக்குறீங்க? இந்த வேட்பாளர் நாங்களாவது மாவட்ட செயலாளரா இந்த பகுதியில ஒரு 7 ஆண்டு காலம் அண்ணா நகர் தொகுதியோடு நான் பயணிச்சேன். இவங்க 4 வருஷமா எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ கடைசியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிர்வாகிகளுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி மக்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார். இவங்க பேரிடர் காலத்திலையும் மற்ற நல்ல நாட்கள்லையும் என்னைக்குமே இந்த மக்களோட கணக்குல கிடையாது. ஆனா நாங்க பேரிடர் காலத்திலையும் கூட இருந்தோம், கொரோனா காலத்திலையும் கூட இருந்தோம், அல்லது தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள்லையும் கூட இருந்தாலும் எல்லா பண்டிகை நாட்கள்லையும் மக்களோட மக்களா பயணித்திருக்கிறோம். அதால மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருமளவில் ஆதரிக்கிறார்கள்.